ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பாக பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் பேசியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது சொகுசு பாக்ஸில் உட்காந்துட்டு கிரெடிட் கார்டு மற்றும் 500 ரூபாய் நோட்டை வச்சு அவர் மாத்திரையை தூளாக்கின வீடியோ சோஷியல் மீடியா முழுசும் போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்ற மாதிரி தவறான வதந்திகளோட பரப்பப்பட்டுச்சு. அமைச்சர் இதுக்கு நேரடியாக பதில் சொல்லி வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தவே இல்லை, இது போலியான சர்ச்சை. அது மட்டும் இல்லாமல் நான் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறமா பிளான் பண்ணி என் மேலே இப்படி ரூமரை பரப்புறாங்க. அந்த வீடியோவில் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால டாக்டர் கொடுத்த மாத்திரையை தான் தூளாக்கி தண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இதை தப்பாக காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பலருமே விமர்சித்து பேசியிருக்க நிலையில் பிக் பாஸ் ஜூலியுமே இதை விமர்சித்து ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சரத்தனே இப்படி பண்ணிட்டாங்க? சரி, நீங்க அதுக்கு ஒரு விளக்க வீடியோன்னு ஒண்ணு கொடுத்துறீங்களே, அதை விளக்கிடுவோமா? ஒரு ட்ரக் மாஃபியாக்குள்ள இருக்கிற நீங்க எந்த விதத்திலும் மக்களுக்கு சேவை செய்ய தகுதி இல்லாத ஆள். தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணிடுங்கண்ணா. இப்படி அண்ணன் தான் சொல்லியிருக்கல, ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த அரசாங்கம் டில்லி சரத்தன் மேல நடவடிக்கை எடுக்குமா?